மாங்கனி, எல்லாரும் எனக்கு கிண்டல் செய்வாங்க. ஏண்டா நீலாம் பணக்கார வீட்டு பொண்ணை தான் லவ் பண்ணுவியா, ஒரு ஏழை வீட்டு பொண்ணை லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு. நான் கூட அப்பப்போ யோசிச்சிருக்கேன், நான் ஏன் மாங்கனி லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு அது கில்ட் இல்லை. ஏன் தெரியுமா? நீ எல்லாரையும் விட்டுட்டு ஒரு ஏழை வீட்டு பொண்ணா இங்கே வந்து நிற்கிற பத்தியா, அதான் என் மாங்கனி. எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, உன் பாசம்தான் முக்கியம். அந்த பாசம் உன்கிட்ட இருக்கு, எனக்கு அது போதும் மாங்கனி. ஐ லவ் யூ. வர சொல்லுங்க. டைம் ஆச்சு வீரா. எப்ப சாட்சி எல்லாம் வந்தாச்சா? நாங்க 2 பேர் இருக்கிறோங்க. நானும் இவரு மாப்பிள்ளை சைடு. சரி சரி, அப்ப நீங்க பொண்ணு சைடா? சரி, ஆமாங்க, நான் பொண்ணு சைடு. பொண்ணு சைடு தானே? ஆட இருக்காங்க சார், இந்த பக்கம் வா. ஏனுங்க சார், ஆரம்பிச்சிடலாங்களா? மாலை மாத்திக்கங்க. மாலை மாத்திக்கு வீரா, டைம் ஆச்சு. வீரா! ஐயோ, என்னங்க என்னங்க இது? என்னங்க அம்மணி, என்னங்க இது? கல்யாண மாலை போய் எங்களுக்கு மாலையை கழட்டத குழந்தை சுமார். நீ குழந்தை கூட ஓடி வந்தேன்னு ஒரு கேம் ஆனல்ல, அதே மாதிரி தான் மாங்கனி இது ஒரு கேம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். வணக்கங்க. வணக்கம். நீங்களாம் யாருங்க? பொண்ணுக்கு தாய் மாமனுங்களா, இல்ல பொண்ணுக்கு சித்தப்பு பெரிய பண்ணுங்களா? கோழி குஞ்சு தூக்கிட்டு வந்த கழுகு மாதிரி ஒத்த புள்ளைக்கு இத்தனை பேர் நிக்கிறீங்க. ஊடு வாசல் உறவில்லாத அனாத பாரு நீங்க. இந்த பிக்கால பையன் கூட ஓடி வந்திருக்கிற. ஊரே காரி துப்புதி இந்த ஓடிகாலி புள்ளை பெத்தீங்கன்னு சொல்லி. மாலையோட ஈடு இடிச்சுட்டு உங்க நிக்கிற. இந்த மாலை கூட எங்க ஒப்பனை போடுறி. உங்க ஒப்பனை இங்க பல்ல பச்சை தண்ணி வடாம படுத்து கிடக்குறான். இங்க நீ காதல் புரட்சி பண்றியாக்கு? உன்னை எல்லாம் எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே வெட்டணும். மாப்பிள, ஆத்தத்தில் வெட்டுக்கி போடாதீங்க மாப்பிள. என் உசுரே மகத. அவன் யார காதலிக்கிறாளோ அவனையும் கட்டி வச்சிருவான். பொழுதுக்குள்ள 2 பேர் நம்ம வீட்டுல இருக்கணும். இல்ல நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் மாப்பிள. அட என்ன போல உம்முனுக்குற. கொப்ப கல்யாணம் சம்பவிச்சிட்டா சிரிப்புல. அட என்ன போல பாக்குற. உனக்கும் குழந்தை கல்யாணம்னு சொல்லி கொப்ப எனக்கு உத்தரவே ஓட்டாச்சு. கொப்ப 10 ஊரை கூட்டி நம்ம குலதெய்வத்து கோயில்ல ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ற ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. என்னங்க முடியுது? எனக்கு மாப்பிள கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்க. ஏங்க நும்முனுக்குற. அதான் கொப்ப சமச்சிட்டாருல. இங்க யாருப்பா?
5 கோடி பணம் கேட்டது? பணம் கேட்டியா? ப்ளீஸ் மங்கனி ப்ளீஸ். நான் தானுங்க மாநில தலைவருங்க. ஏதோ பேர் வித்தியாசமா சொன்னீங்க. இரும்பு சங்கிலிங்க. ஆனா பிரிச்சு வைக்கிறதான பணம் கேட்டீங்க. ஆமாங்க ஆமாங்க கொடுக்கணும் இல்லைங்க. ஆமாங்க. ப்ளீஸ் மங்கனி ப்ளீஸ். சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லைங்களா? இல்லைங்க இல்லைங்க. நாங்களே பொண்ணு மாப்பிள்ளை சேர்த்து வைக்கிற முடிவு பண்ணிட்டோம். ஐயோ சாமி, அம்மனே. மங்கனி ஒரே நிமிஷம் பேசணும் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். மாமா என்றா கண்ணு? ஒரு நிமிஷம் நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்துட்டுங்களா? என்ன கண்ணு என்ற விட்டு கேக்குற? என்னைக்கு நீ குழந்தை நம்பி ஓடி வந்தியோ இனி எல்லாமே உனக்கு மாப்பிள்ள தான். அதனால மாமா மாமா என்ற ஃப்ரெண்டு கூட பேசிட்டு விட்டுங்களா மாமான்னு கேளு. மாமா ஆ, ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் போய் பேசிட்டு வந்துட்டுங்களா? ஆ, ஏனுங்க மாப்பிள்ள இழுத்து பிடிச்சு நிக்கிறீங்க? பாப்பா பிரியப்படுது இல்லைங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. அது அம்மனிக்கு என்ன உத்தரவுங்க? ஆமாங்க அம்மனி, எவ்வளவு நேரம் அடக்கி வச்சுட்டு இருக்கிறதுங்க? புறக்காளிக்கு பின்னாடி தானுங்க. டக்குன்னு போய் டக்குன்னு வந்துருங்க. போயிட்டு வந்துருங்க. சரி சரி வா. பாத்துங்க பதனமாங்க. நான் எருமிச்சாங்களே மண்ணும் மரம் ஒன்னாகி போச்சுங்க. உனி ஓரத்துக்கு என்னங்கண்ணா வேலை? விடை வரங்கண்ணா. நான் அட இருந்து காலையில கல்யாணம் சோறு தின்ட்டு போலாம இருங்க. ஐயோ இல்லைங்கண்ணா, நாளைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்குதுங்க. அதுக்கு நான் தான் தலைமை தான் கொணுங்கண்ணா. நீ உங்க போக கூடாது. இந்த ஓசி புடிச்சு வைங்கடா. பிடிச்சிங்களா? இங்க இருந்து போயிடலாம் மங்கனி. நீ இல்லைன்னா செத்துருவோம் மங்கனி. பணத்துக்காக தான் லவ் பண்ணியாடா? இல்ல மங்கனி, அந்த படமே உனக்காக தான் மங்கனி. ஃப்ராடு. அட பாப்பாவே ரொம்ப நேரம் ஆச்சு, என்னன்னு பாரு இல்லைங்கிறீ. அண்ணா மங்கனே காணா. காணாமுங்களா? ஏனுங்க? ஐயோ பொண்ணுக்கு நல்லா பொன்னி வாழனாடே அவங்க வாழனாடே 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 பொன்னியே அந்த பிரகாரம் தானே எங்க வளநாட்டுக்காரன் வரகுன்னா பெருங்குடியார் நித்தம் 1000 பிளவருக்கு நீதியுள்ளோம். எங்க பொன்னரு சங்கருமே சாமி போர்க்களத்து அக்னிகுண்டம் ஏத்தியாச்சு. இந்த மண் சாட்சியா, இந்த மரம் சாட்சியா, இந்த காடு சாட்சியா? மங்கனி ஏன் கண் கலங்குற? காடுக்குள்ள கடவுள் ஃபீல் பண்றியா? இதோ நம்ம தோழர் இருக்காரு, இதோ சகோ இருக்காரு, ப்ரோ இருக்காரு, இதோ இங்க வழிகாட்டி தலைவர் இருக்காரு, கூடவே செயல் வீரர் இருக்காரு. இவங்க எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோடையும் உனக்கு கல்யாணம். நீ எவ்வளவு கத்துறாலும் உன்னை காப்பாத்த ஒருத்த வர மாட்டான். மேப்லயே இல்லாத லொகேஷன் இது. இப்போ ஒரு புது சம்பவம் நடக்க போகுது. உனக்கும் எனக்கும் இப்ப கல்யாணமா? இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்க போகுதான். அத நீ இப்ப பாப்ப. மனுஷனாடா நீ? டேய், என்ன
முட்டாளியா? யாரா முதல்ல தாலி கட்டுறது? ஏப்பா நீ தானே மாங்கனி மாங்கு மோந்து வச்சு தெரிஞ்ச பாப்பா கோச்சுக்கும் நீயே கட்டிரு. எனக்கு பணம் தான் வரல, பழத்தையும் திப்பமப்பா. வேணாம் வேணாம்டா, என்னை விட்டு. வேணாம்டா, வேணாம் வீரா, வேணாம் ப்ளீஸ், வேணாம். மாங்கனி கழுத்துல தாலி கட்ட போறேன் நானு. தாலி கட்டி முடிச்ச பின்னாடி தானானா. அண்ணா என்னண்ணா என்ன விட்டு போட்டு வந்துட்டீங்களா? குழந்தை அப்படியே வா. அப்படியே ஐயா சாமியே,
மாங்கனி குழந்தையா? குழந்தைதான் முக்கியமா உனக்கு? ஏண்டா இது தெரிஞ்சிருந்தா தாலியா வாங்கியிருக்க வேண்டாமே? ஆ? நம்ம இங்க இவ்ளோ பேர் இருக்கிறோம். ஆ? ஆனா பாரு, இவளுக்கு குழந்தைதான் வேணுமா? கொடுத்துருவோமா குழந்தைய? கதற கதற கருப்பளிக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு குழந்தைய கொடுக்கிறேன். எவன் வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன். ஏய் வாடி! என்ன தொட்டே குழந்தை பெட்ட வேண்டாம். யாரு இந்த போலமா? குழந்தை இத எந்திரிச்சாதானே? எந்த குழந்தை? எழுந்து குழந்தை 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 எந்த ஏய், குழந்தை? தொடுறா இவளை. குழந்தை குழந்தை எழுந்துரு எந்த குழந்தை குழந்தை கண்ணச்ச வக்கீலியோ கடுப்போ மகிழியா இங்க பீச்சாருவா அதாமிய கையில எடுத்தே வெட்டுங்கண்ணா எந்திருச்சு சாதி பிரச்சனை உண்டு பண்றான்டா. ஏய் வாடா 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 எங்களி வெட்டா வாடா. ஏய் வாடா டேய் லைவ் டேய் டேய் போடுறா. வேறு சாதி பெண்ணை காதலித்த இளைஞன் கழுத்தை எடுத்து படுகொலை. ஆணவ கொலைக்காரன் குழந்தை. நாளைக்கு தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரியுண்டா. நாளைக்கு எந்த பஸ் ஓடாது. நாளைக்கு ஆட்டோபிக்கா நான் தான்டா. லட்சம் கிலோ மேல கேஸ் போடுவான்டா. நீ பண்ண போற இந்த கொலை ஆணவ கொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும்டா. ஆணவ கொலைகாரன் குழந்தை அடியோடு அழிந்தான். நாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நீ தான்டா வருவ. நீ உனக்கு தூக்குடா. ஏய் வாடா இப்ப வெட்டா வாடா வாடா வாடா. ஏய் வாடா ஏய் வெட்டா 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 வெட்டா. ஏய் இப்ப வெட்டா வாடா வெட்டா வெட்டா வெட்டா. ஏய் வெட்டா 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 இப்ப வெட்டா டேய் வாடா வாடா வெட்டா டேய் வெட்டா வெட்டா வெட்டா. ஏய் வெட்டா 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 வெட்டா. டேய் வெட்டா 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 வெட்டா. ஐயோ வீரா, ஐயோ வீரா, ஐயோ ஐயோ கட்சி வேட்டி போச்சே. உன்னை நம்பிதானடா அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா. ஆ? ச்சே. சொல்றதுக்கு என் வாய் கூசுதுடா. ஒரு பொண்ணுக்கும் தாலி என்ன தெரியுமாடா? அவ புருஷன்டா. பொறம்போக்கு. உன் கட்சி பேர் என்னடா சொன்ன? கொள்கை வெல்லட்டும் வெல்லட்டும் காதல் புரட்சி வெல்லட்டும். குடும்ப பொண்ணுங்களுடைய வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு பேர் தான் காதல் புரட்சியடா. காதல்ங்கிற பேர்ல காசு சம்பாதிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, ஏன்னு கேட்டா நசுக்கிறாங்க, பிதுக்குறாங்க, ஒடுக்குறாங்க, முடுக்குறாங்கிறது உங்களுக்கெல்லாம் ஏழை பொண்ணை பார்த்தா காதல் வராதா? பணக்கார பொண்ணுகளை பார்த்தா தான் காதல் வரும். ஆ?
காதலிக்கும் போது சாதி தேவையில்லை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை. ஏன் பெத்த அப்பா அம்மாவே தேவையில்லை. சமத்துவம் பிரச்சனை வந்தா மட்டும் எப்படிரா சாதிங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்க? கரும முடிச்சவனுங்களா, சாதிங்கிறது ஆறிப்போன தழும்புடா. ஏண்டா அதையே திரும்ப திரும்ப வெட்டுறீங்க? உங்களுக்கெல்லாம் ஊர் ஒண்ணா இருந்தா பிடிக்காதடா. உண்மையான ஜாதி என்னன்னு உனக்கு காட்டட்டுமா? உன்னை டேய், இப்ப என்ன சொன்ன? உன் சாதியை சொல்லி கூப்பிட்டியா இல்ல ஏன் சாதியை சொல்லி கூப்பிட்டியா? அம்மா என்னடா கூப்பிட்ட? இந்த உலகத்திலேயே வசந்த சாதி நம்மளை பெத்த அம்மா தான்டா. தான் மார்புல பால் குடிச்சப்பவே இன்னொரு தாய் பெத்த புள்ளைய கற்பழிக்கத்தான் என் மகளை நான் பெத்தெடுத்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உங்க அம்மா கழுத்தை நர நரிச்சு கொண்டிருப்பாடா. இது நான் பிறந்த மண்ணு. மண்ணுக்கு ஒண்ணு நான் உசுர கொடுப்பேன். இந்த மண்ணுல பிறந்த பொண்ணுக்கு ஒண்ணுன்னா உங்க உசுரை எடுப்பேன்டா. காதல்ங்கிற பேர்ல ஒரு பொண்ணை ஏமாத்தி அவளை கற்பழிக்கிறவள வெட்டுனா அதுக்கு பேர் ஆணவ கொலையாடா. அது ஆணவ கொலைனா உங்களை எல்லாம் என் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து நான் வெட்டிட்டே இருப்பேன்டா. சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்கி அடிச்சா படுக்கடா. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா?